ஐயா மோடி பேசுகிறாங்க. இந்த மாட்டுக்கறி பால் ஏற்றுமதி செய்தெல்லாம் அதிகமாக இந்திய நாடு வருவாயை ஈட்டுது. மாட்டுக்கறி அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடுகள் எதுன்னு பட்டியலிட்டு எனக்கு சொல்ல முடியுமா? அவ்வளவும் இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடுகள். அப்போது இந்த இந்து நாடோட தான் எங்களுக்கு தொடர்பு, வர்த்தகம், தொழில், பாதுகாப்பு, இதிலெல்லாம் எங்களுக்கு தொடர்பு, ஒப்பந்தம். இஸ்லாமிய கிறிஸ்தவர் நாடுகளோடு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு இந்த நாடு பகிரங்கமாக அறிவிக்குமா? இதில் இருக்க இங்கே கோயிலை கட்டினா இங்கே வந்து மசூதி எங்கெங்கே இருக்குன்னு தேடி இடிக்கிறீங்களே. அரபு நாட்டில் துபாயில் நீங்கள் இந்து கோயிலை கட்டி போய் நாட்டின் பிரதமர் திறந்து வைக்கும்போது எந்த இடையும் இல்லாமல் அந்த நாடு அனுமதிச்சது இஸ்லாமிய நாடு. அது எப்படி? ஏன் அந்த மாண்பு அந்த பண்பாடு எனக்கு இல்லை? எல்லா நாடுகளையும் அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ் எல்லா நாடுகளையும் சீக்கிய கோயில்கள் இருக்குது, இந்து கோயில்கள் இருக்குது. அவன் கட்டி வழிபட அனுமதிக்கிறானே, அந்த மாண்பும் பண்பாடும் ஏன் எனக்கு இல்லை? சொல்லுங்கள். இங்கே தான் உயிர்மை நேயம் இருந்தது. உயிர்களை கொல்லுவது பாவம்னு போதிச்ச புத்தன், மகாவீரர், இவங்கெல்லாம் தோன்றிய மண், மகான்கள் தோன்றிய மண் இது. எங்கள் மூதாதைகள், நாங்கள் தமிழர்கள் வந்து மனிதநேயவாதிகளே அல்ல, உயிர்மை நேயர்கள். இல்லைன்னா பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும்னு பாடலையே எங்கள் மூதாதை. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு பாடனா. பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடலை, பல் உயிர்களை போற்றுன்னா. இதுலேருந்து தெரியுதா? நாங்கள் மானுட நேயர்கள். காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு தான் பாடினா எங்கள் பாட்டன் பாரதி. அது இவங்க இன்றைக்கு தேர்தல் வரும்போது தொடுவது. ஏன் இப்போ பாரதிய ஜனதா என்னைக்கு ஆட்சிக்கு வந்துச்சு? 12வது ஆண்டு முடிய போகுது. இங்கே எத்தனை ஆண்டுகளாக இருக்குது? ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்திய நாட்டின் விடுதலைக்கு முன்பிருந்தே இருக்குது. அன்னைக்கெல்லாம் வராதது இந்த 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 இவ்வளவு காலம் வராது, திடீர்னு இப்போ எப்போ இந்த 15 ஆண்டுல ஒரு தடவை தொட்டிருக்கலாமே முருகனை. இப்போ எதை தொட்டா இங்கே நுழையலாம்ங்கிறீங்க? அவன் வெறுங்கையோடவும் இல்லை, அவன் வேலோட வேற இருக்கான். உங்களுக்கு புரியுதா? அதெல்லாம் சும்மா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் என்ன தான் மாநாடு போட்டாலும் எங்கள் இறை பழனிசாமியை கும்பிட்டுட்டு இங்கே ஐயா பழனிசாமிக்கு பின்னாடி தான் நிற்கணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இந்த மாநாடு சிறக்கட்டும், நான் வாழ்த்துறேன். போற்றுங்க எங்கள் இறையே, அதில் எனக்கு பெருமை. தமிழில் வழிபாடு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. எங்கள் இறைக்கு முன்பு உங்களுக்கு தமிழையும் முருகனையும் பிரிப்பீங்களா? தமிழையும் முருகையும். தமிழ் இறை, தமிழே அவன்தான். அந்த தமிழ், அந்த முருகனுக்கு திருச்செந்தூரில் குடமுழுக்கில் நன்னீராட்டில் தமிழில் மந்திரங்கள் ஓதணும், திருப்புகழ் பாடணும் அப்படின்னு இருக்குதா? அப்படின்னு தமிழில் மந்திரங்கள் ஓதணும்னு இந்த மாநாடு வலியுறுத்துமா? என் கேள்விக்கு பதில் இருக்குமா? இன்னைக்கு தெரியணும்ல. மாநாட்டு தீர்மானங்களில்